அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நட்பு கொள்ளும் முறைகளை அறிவோம். நட்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மலர்ந்த முகத்துடன் உனது சகோதரனை நீ சந்திப்பது உட்பட எந்த நல்ல காரியத்தையும் அற்பமாக நினைத்து விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 5122. நல்ல நண்பனை தேர்வு செய்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உயிர்கள் பல்வேறு வகைப்பட்டவையாகும். அவற்றில் ஒன்றுக்கொன்று குணத்தால் ஒத்துப்போகின்றவை பரஸ்பரம் பழகுகின்றன. ஒன்றுக்கொன்று குணத்தால் வேறுபட்டிருப்பவை பரஸ்பரம் முரண்பட்டு விலகி நிற்கின்றன. அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 3336. நல்லவர்களை நண்பர்களாக்குதல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவரும் கொல்லனின் உலையுமாகும். கஸ்தூரி வைத்திருப்பவரிடமிருந்து உமக்கு ஏதேனும் கிடைக்காமல் போகாது. நீர் அதை விலைக்கு வாங்கலாம் அல்லது அதன் நறுமணத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம். கொல்லலின் உலை உமது வீட்டையோ அல்லது உனது ஆடையோ எரித்துவிடும், அல்லது அவனிடமிருந்து கெட்ட வாடையை நீ பெற்றுக்கொள்வீர். அறிவிப்பவர் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 2101. தீயவர்களுடைய நட்பு நம்முடைய மறுமை வாழ்வை எரித்து நாசப்படுத்திவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலுள்ள ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். வீணர்களுடைய சகவாசத்தால் மறு உலக வாழ்க்கையை தொலைத்தவர்களின் புலம்பல்களை இறைவன் பின்வருமாறு வசனத்தில் எடுத்துரைக்கின்றான். குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று விசாரிப்பார்கள். நாங்கள் தொழுவோராகவும் ஏழைக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என கூறுவார்கள். வீணில் மூழ்கியோருடன் மூழ்கி கிடந்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 74 வசனம் 42. அல்லாஹ் எந்த ஒரு இறை தூதரை அனுப்பினாலும் இன்னும் எந்த ஒரு ஆட்சித் தலைவரை நியமித்தாலும் அவருக்கு நெருக்கமான இரு ஆலோசகர்கள் இருப்பார்கள். ஒரு ஆலோசகர் நன்மையை செய்யும்படி அவரை ஏவி தூண்டுவார், மற்றொருவர் தீமையை செய்யும்படி அவரை ஏவி தூண்டுவார். அல்லாஹ் குற்றங்களிலிருந்து யாரை பாதுகாத்தானோ அவரே மாசற்றவராக இருப்பார். அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 7198. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.